அரசியல் தட நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி. ஜெயலலிதா அவர்களின் நெருங்கிய தோழி சசிகலா அவர்கள் தைலாவரம் தோட்டத்தை போய் ராமதாஸ் அவர்களை கூட்டணி பேச்சுவார்த்தையை சந்திச்சதாகவும், அங்க வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எப்படி நம்ம வெற்றி பெறலாம், எப்படி நம்ம கூட்டணி வலுவாக்கலாம், என்ன பிளான் பண்ணலாம், நீங்க உங்க மகனை தோக்கடிக்கணும், நான் எடப்பாடி பழனிசாமியை தோக்கடிக்கணும், அதனால 2 பேரும் கூட்டணி வச்சு பக்காவை இறங்கி வேலை போகிறோம், 2 பேர்த்தையும் காலி பண்றோம். 2026 தேர்தலுக்கு அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுக்கு, ஏடிஎம்கே எனக்கு அப்படின்னு சொல்லி பேசி பக்காவா பிளான்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்களாம். ஆனா அவங்க பிளான் பண்ண விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கு, நல்லா பிளான் பண்றாங்க. ஒரே விஷயம் மட்டும் பிடிக்காத விஷயம் அப்படின்னு யார் சொல்றா? சசிகலாவின் ஆதரவாளர்கள். அம்மா வருவாங்க, ஒரு விஷயம் அறிவிப்பாங்க, அடுத்து 3 மாசத்துக்கு வர மாட்டாங்க, 15 நாளைக்கு வெளியே வர மாட்டாங்க. தாவேக தலைவர் விஜய ஓவர் டாக் பண்ணக்கூடிய ஒரே ஆள்னா எங்க அம்மா சின்னம்மா மட்டும்தான். ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் பிறந்தநாள் அன்னைக்கு கட்சி கொடியில அறிவிச்சாங்க. பெரிய அளவுல பசுமுல்ல, பெரிய அளவுல கூட்டமெல்லாம் கூட்டி, நாங்க தான் தென் மாவட்ட தொகுதி தீர்மானிக்க போறோம், வெற்றியை காட்ட போறோம், கட்சி பேரை அறிவிக்க போறோம், வேற அளவு ஒரு அரசியல் பண்ண போறோம் சொல்லிட்டு போனவங்க இன்னைக்கு தான் வீட்டை விட்டு வெளியே வராங்க. அது வெயிலெல்லாம் குறைஞ்சோடனே வெளியே வந்து யாரு ராமதாஸ் அவர்களை சந்திச்சு பல பிளான்லாம் போட்டிருக்காங்க. அதுல கட்சி எப்படியாவது நம்ம திரும்ப கைப்பற்றணும், நம்ம கூட்டணி வலுவா இறங்கி அடிச்சாதான் சரியா இருக்கும். நீங்க வட மாவட்டங்களை ஃபுல்லா நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க, தென் மாவட்டங்கள்லாம் நான் பார்த்துக்கிறேன், இறங்கி அடிப்போம். நம்ம தேர்தல் வாக்குறுதி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு நாங்கள் கண்டிப்பா வெற்றி பெற்றால் அதை முழுமையா நிறைவேற்றவும் சொல்லுவோம். இந்த மாதிரி வாக்குறுதிகளை கொடுத்து இறங்கி வேலை வைக்கான்னு சொல்லி யாரு சசிகலாவும் ராமதாஸ் அவர்களும் பயங்கரமா பிளான் பண்ணி பேசியிருக்காங்க. ஆனா 2 பேர் அனுபவ ரீதியாக மிக சிறந்தவர்கள். ஏன்னா கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் சசிகலா கூடவே பயணித்தவர். ராமதாஸ் அவர்களை பற்றி சொல்லவே தேவையில்ல. அரசியல் இன்னைக்கு இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் மிக சிறந்தவர். அனுபவம், ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி பேசணும், எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், அரசியலை மிக மிக சாணக்கிய படைத்தவர் அவர். டாக்டர் பட்டமே கொடுக்கல, அந்த அளவுக்கு மிக தெளிவானவர் ராமதாஸ் அவர்கள். ஆனா இன்னைக்கு அவரவே ஓரமா ஓர வச்சிட்டாரு. யாரு? அவங்க பையன். திரும்ப பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழ சின்னத்தை நாங்கள் டேக் அவுட் பண்ணியே ஆகணும் அப்படி 2 பேரும் மிக ரகசியமான பேசி முடிச்சுட்டு போயிருக்காங்க. பேசின விஷயங்கள்லாம் அவங்கள்ட்ட ரைட்டுப்பா, ஆனா சின்னம்மா பேசிட்டு போயிட்டாங்க சொல்றாங்க. ஆனா அவங்களோட ஆதரவாளர் கேட்கிறப்ப, அம்மா நீ பேசிட்டு போயிட்டாங்களே, நீ அடுத்து சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சாக்க வீட்டை விட்டு வெளியே வருவாங்க, கூட்டம் போடுவாங்க, பிரஸ் மீட் கொடுப்பாங்க, அடுத்து ஒரு 20 நாளைக்கு எதை பத்தியும் பேச மாட்டாங்க. அக்ரஹார சிறையில் பெங்களூர்ந்து வரப்பே வந்து அன்னைக்கு அதிமுகக்குள்ள உள்ள இறங்கி வேலை பார்த்துருந்தா இன்னைக்கு அதிமுக மிக இடத்துல உயிரை பொறுப்பு இன்னைக்கு அவங்க இருந்திருக்கணும். பொதுச் செயலாளர் இருந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா கூட அவைத்தலைவர் இல்லாட்டி கௌரவ போஸ்டிங்லாவது இன்னைக்கு இருக்கணும். ஆனா எல்லாமே இன்னைக்கு காலம் கடந்து போன முன்னாடி நான் கட்சி ஆரம்பிக்க போறேன், கட்சியை மீட்க போறேன் அப்படின்னு இறங்கி வந்து வேலை செய்றீங்க. இந்த பிளான்லாம் பாக்குறப்ப இவங்க 2 பேரும் கூட்டணி சேர்ற விஷயத்துல 2 பேரும் வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய இடத்துல இல்லை. இருந்தாலும் தான் எதிரிகளை கண்டிப்பா கண்ணை குத்தி ஆகணும். எனக்கு 2 கண்ணு போச்சுன்னா உங்களுக்கு 1 கண்ணு போய் ஆகணும்னு சொல்லி இறங்கி வேலை அடிச்சு வேலை வைக்கிறாங்க. இந்த கூட்டணி பலமா இறங்கி வேலை பார்க்க போகுது. இந்த தடவை என்டிஏ கூட்டணிக்கு பலமான ஓட்ட விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 2 பேர் இறங்கி ஃபுல்லா அலசி அடிக்க போறாங்க. சசிகலா அவர்கள் எனக்கு திரும்பவும் மீண்டும் அம்மாவின் ஆட்சி வரணும், இன்னும் 100 ஆண்டுகள் அதிமுக கட்சி அடுத்த லெவலுக்கு போகணும், கட்சி கட்டுக்கோப்பா இருக்குன்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அவங்க செய்யக்கூடிய வேலை இரட்டை இலை வாக்கை உடைக்கிற மாதிரி. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை அவங்களால 5 ஓட்டம், 3 ஓட்டம், 500 ஓட்டம், 5000 ஓட்டம், 10,000 ஓட்டம், அவங்களால அவங்க உடைக்கக்கூடிய ஓட்டு எதுவாக இருந்தாலும் அது அதிமுகவுக்கு போகக்கூடிய ஓட்டத்தை உடைக்க போறாங்க. இதனால அதிமுக கண்டிப்பா பாதிப்பு இருக்கு, நம்ம இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா வெறும் 2 ஓட்டுன்னு வச்சுக்கோங்க, அந்த 2 ஓட்டு யாரோட ஓட்டுல இருந்து அவங்க எடுக்க போறாங்க? அதிமுக ஓட்டத்தை உடைக்க போறாங்க. அதே மாதிரி ராமதாஸ் அவர்கள் எத்தனை ஓட்டு உடைச்சாலும் எந்த பாட்டாளி மக்கள் கட்சி 2ஆம் பிள்ளை ஓட்டு, அவர் உடைக்கக்கூடிய ஓட்டுகள் யாருக்கு? ராமதாஸ் அவர்கள் உடைக்கக்கூடிய ஓட்டு அன்புமணிக்கு பலத்த அடி விழுக போகுது. இதெல்லாம் சேர்ந்து மொத்தமா இந்த பாதிப்பு எங்க போய் விழுக போகுதுன்னா என்டிஏ கூட்டணிக்கு இந்த முறை பலமான அடி இருக்கு. இல்ல ஒருவேளை ராமதாஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் திமுக இந்த முறை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து வேலை வைக்கிறாங்களா, இல்ல தான் எதிரியை தோக்கடிக்கணும் இறங்கி வேலை வைக்கிறாங்களா, என்ன செய்ய போறாங்க, என்ன செய்ய காத்திருக்காங்க என்பதை மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கும். அது அவர்கள் நம்பிக்கக்கூடிய தொண்டர்கள் என்ன சொல்வது, என்ன பதில் பேசுறது,
இந்த முறை யாருக்கு வாக்களிக்கலாம், யாருக்கு ஆதரவு கொடுக்கலாம், என்ன செய்யலாம்னு எல்லாமே ஒரு குழப்பமான சூழல் இருக்கு. இந்த குழப்பமான கூட்டணி கண்டிப்பா இந்த முறை யாருக்கு என்டிஏ கூட்டணி பலத்த அடி விழுக அதிக வாய்ப்பு உள்ளது. ஆனா இதெல்லாம் திமுகவுக்கு பெரும் லாபத்தை ஈட்டக்கூடிய வகையில இருக்கு. இல்ல சசிகலாவும் ராமதாஸ் அவர்களும் போய் விஜயோட கூட்டணி வைக்க போத ஒரு தகவல் வருது. சப்போஸ் அப்படி வைத்தாலும் அது யாருக்கு பாதகம், இது யார் எவ்வாறு பிரிக்க போகிறது? ஏன்னா விஜய் வாரத்துக்கு ஒரு நாள் வெளியே வருவார், சசிகலா 2 மாசத்துக்கு கூட 15 நாளைக்கு கூட வெளியே வருவார். இவங்க 2 பேருக்கு எப்படி ராமதாஸ் அவர்கள் டெய்லி அரசியலை உன்னிப்பா கவனிக்கக்கூடியவர், அரசியல் நிகழ்வு டெய்லி அறிக்கை வாயில சொல்லக்கூடியது. விஜயும் சசிகலாவையும் எப்படி கூட்டணியில வச்சு யார் ராமதாஸ் அவரை இழுத்து செல்ல போறார், இந்த கூட்டணி சாத்தியமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. என்டிஏ கூட்டணிக்கு போலாம்னா அங்க தான் மயனால பிரச்சனை, அதே மாதிரி திமுக கூட்டணிக்கு போனதுனால வீழ்ச்சிக்கான பிரச்சனை. வேற வழி இல்லாம இந்த முறை சசிகலா விஜயோட கூட்டணி போறதுக்கு ராமதாஸ் முடிவெடுத்து விட்டார். இந்த பொருந்தா கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தல் வரை இந்த கூட்டணி செல்லுமா, இல்ல பேச்சாளர் நடக்குமா, இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பது பல்வேறு கேள்விகள் அடுக்கடுக்காக காணப்படுகிறது. இந்த கூட்டணி பொருந்தா கூட்டணி கண்டிப்பா அந்த கூட்டணி அடுத்த லெவலுக்கு போக வாய்ப்பே இல்லை. போனாலும் தேர்தல் வரைக்கும் இந்த கூட்டணி ஒற்றுமையா போகுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. பார்ப்போம். சசிகலா ராமதாஸ் அவர்கள் கூட்டணி அவர்கள் இணைத்து விஜய் பக்கம் செல்ல போகிறார் என்று பேச்சுடையது. இதெல்லாம் கலவையா இந்த கலவை என்ன செய்ய காத்திருக்கு என்பதை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பே தெரிந்துவிடும். இந்த பொருந்தா கூட்டணி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் என்ன தாக்கத்தை, என்ன மாற்றத்தை உருவாக போகிறது என்பதை வரும் காலங்களில் ஒவ்வொன்றாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.